ரெண்டு விஷயம். ஒன்று வந்து இப்போ தாவேக்கா வந்ததுக்கு பிறகு சோஷியல் மீடியா வந்து ரொம்ப மோசமாக ரெண்டு விதமாக அட்டாக் பண்ணுறாங்க. ஒன்று அவங்களோட சைபர் மாஃபியாக்களை வச்சு பல்க் ரிப்போர்ட் அடித்து விஜய்க்கு எதிரான வீடியோவை நீக்க வைக்கிறாங்க. என்னோட இன்ஸ்டாகிராமில் நான் விஜய்க்கு எதிராக போட்ட 3 வீடியோ நீக்கினா தான் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டே இருக்குன்னு சொல்லிடுச்சு. நான் வந்து கேள்வி தான் கேட்டேன். ஓகே, அவங்க குழந்தைகளை எப்படி பயன்படுத்தினாங்க அது குறித்து பேசினேன். ரெண்டாவது ராயல் என்ஃபீல்டில் அவங்க டெண்டர் தமிழ்நாட்டை விட்டு கைவிட்டு போனது குறித்து பேசினதை சோஷியல் மீடியா சாதாரணமாக இன்ஸ்டாகிராமில் பேசினதையே இவங்க கட் பண்ணி அதை நீக்கினா தான் என் இன்ஸ்டாகிராமை தொடர முடியும்னு டெலிட் பண்ண வச்சிருக்காங்க. டெலிட் பண்ண வச்சிருக்காங்க. அதர்மம் மனோஜ் அவர்களுடைய சேனல், அவரும் வந்து தாவேக்கா குறித்து பயங்கர கேள்விகள் கேட்டிருந்தார். அதர்மம் மனோஜுடைய சேனலை மொத்தமாக முடிச்சிட்டாங்க, ஹராஸ்மெண்ட்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஓகே, இதே மாதிரி யூடியூப் புருட்டஸ் மைனருடைய ஃபேஸ்புக் பக்கத்தை முடிச்சிட்டாங்க. இதுல ரெண்டு தான் நடக்குது. இது வந்து ஸ்டேட்டோட லா என்ஃபோர்ஸ்மெண்ட் இன்வால்வ் ஆயிருக்குது. இந்த 100% இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஸ்டேட்ல கவர்மெண்ட் மட்டும் கிடையாது, சைபர் கிரைம் போலீஸை தாண்டி இவங்க ஒரு மாஃபியா வச்சு பல்கா ரிப்போர்ட் அடிக்கிறது வேலையை ரொம்ப தொடர்ச்சியா செய்யறாங்க. அதை அடிக்கும் போது ஸ்டேட் அத்தாரிட்டியும் ஒரு லெட்டர் கொடுக்கும்போது அது ஒரு ரொம்ப லீகலைஸ்ட் கணக்கு க்ளோஸ் ஆயிருது. நான் வந்து அடிஷனலா அதை பதிவு பண்ண விரும்புறேன். RSS பாஜக செய்யாததை தாவேக்கா செய்து கொண்டிருக்கிறது.